எங்க பாஸ்டரை குறித்து உங்களுக்கு சாட்சி சொல்லி இருக்கிறேன். சென்னைக்கு இங்க இருந்து ஊழியத்திற்காக கிளம்புறாரு. கிளம்பும் போது சபையில் இருக்கிற மூப்பர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு அவருடைய வீட்டிலேயே ரொம்ப பிடிச்சது யாருன்னா எங்க பாஸ்டருடைய அம்மாவை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டுல எல்லாருமே டீச்சர்ஸ், அவங்க அம்மா டீச்சர்ஸ், அவங்களுடைய சகோதரிகள் எல்லாரும் டீச்சர். அப்ப எங்க பாஸ்டர் உடன் ஊழியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, இதை பாருங்க, நான் சென்னைக்கு ஊழியத்துக்கு போறேன், நான் வர்றதுக்குள்ள அம்மா இறந்துருவாங்க, எனக்காக யாருமே வெயிட் பண்ணாதீங்க, நான் வர்றதுக்குள்ள அம்மா இறந்துட்டாங்கன்னா அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அவ்வளவு நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க அம்மா. எப்படி இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு முன்னாடி இரவு படுத்து தூங்கும் போது ஒரு சொப்பனம் பாக்குறாரு. அந்த சொப்பனத்துல சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலர் கார் வந்து நிக்குது. அந்த வெள்ளை கலர் கார்ல அவங்க அம்மாவை ஏத்தி உட்கார வச்சுட்டு டாட்டா காமிச்சு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் டிசைட் பண்ணிட்டாரு, அம்மாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ற நேரம் வந்துருச்சு, அதுதான் காமிக்கிறாரு. ஆனா பட் ஊழியத்திற்கு தடை இல்லை. அதே போல பாஸ்டர் போய் ஒரு நாள் மீட்டிங் முடிச்சுட்டு 2வது நாள் மீட்டிங் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அம்மா இறந்துட்டாங்க. அந்த செய்தியை சென்னைக்கும் நாகர்கோவிலுக்கும் ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஒரு காரை பிடிச்சி வந்தா 9 மணி நேரம் 10 மணி நேரத்துக்குள்ள, மோஸ்ட்லி 10 மணி நேரத்துக்குள்ள வந்துடலாம். பாஸ் சொல்லிட்டார், நான் தான் வரும்போது சொல்லிட்டு போயினல்லப்பா, நான் வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருங்க, நான் கன்வென்ஷன் முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லி சனிக்கிழமை கன்வென்ஷன் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை கன்வென்ஷன் முடிச்சுட்டு அதற்கு பிறகுதான் பாஸ் கிளம்பி வந்தார். இது நிறைய பேருக்கு பார்த்தா என்ன ஒரு அம்மா மேல பாசம் இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுடைய வே ஆஃப் திங்கிங் இல்லைன்னா அவருடைய ஃபெய்த் வேற லெவல். அவங்க என்ன ஃபெய்த் அப்படின்னா, எதுவுமே அவங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு விடவே இல்லை. டக்கு டக்கு டக்குன்னு சரியாயிருவாங்க, அடுத்த நிமிஷமே சரியாயிருவாங்க. எப்படி தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டானோ அதே போல பரிசுத்தவான்கள் தங்களை திடப்படுத்தினார்கள். நீங்களும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான், நீங்களும் நானும் அப்படித்தான். ஆமென், ஹல்லேலூயா.